சிங்கப்பூர்ல இருந்து இந்தோனேஷியா வந்து நம்ம இந்தோனேஷியா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். வாழைக்காய் பஜ்ஜி கேள்விப்பட்டிருக்கீங்க. இதான் வந்து இறால் பஜ்ஜி, சூப்பரா இருக்கும். ஆஹா, அருமையான சுவை. இது வந்து சொத்தம் கிச்சாப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து சிங்கப்பூர்ல இருக்கோம். சிங்கப்பூர்ல இருந்து இப்போ நம்ம வந்து இந்தோனேஷியா போக போறோம். இந்தோனேஷியால பாத்தாம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போக போறோம். நம்ம எப்படி போறோம்னா, சிங்கப்பூர்ல இருந்து ஃபெர்ரி எடுத்து இங்க இருந்து நம்ம போறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 மணி நேரம் டிராவல் டைம். வாங்க போலாம். விவோ சிட்டி, இதுல போய் கார் பார்க் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹார்பர் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த மால்க்கு வந்திருக்கோம். இங்க வந்து மேல கார் பார்க் பண்ணிட்டு இப்போ போய் ஃபெர்ரிக்கு டிக்கெட் எடுக்கலாம். இந்த பாருங்க, இங்க வந்து ஃபெர்ரி டிபார்ச்சர் இருக்கியா, இந்த வழியா நம்ம போகணும். அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம இங்க போய் டிக்கெட் எடுத்து வந்துடலாம். பாட்டாம் ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா, இங்க வந்து டிக்கெட் எடுக்கலாம். ஓகே, இந்தோனேஷியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசா அண்ட் அரைவல் சிங்கப்பூர் காசு வந்து $50, யூஎஸ் டாலர் வந்து $35. இது வந்து பாத்தீங்கன்னா விசா ஆன் அரைவல் எடுத்துக்கலாம். நம்ம இந்தியா பாஸ்போர்ட்டுக்கும் அதுதான். அதே போல டிக்கெட் வந்து இங்க இருந்து ஃபெரிக்கு போறதுக்கு ஒன் வே டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா $43 சிங்கப்பூர் டாலர். அதுவே வந்து டூ வே எடுத்துக்கிட்டீங்கன்னா $76, $76. உங்களுக்கு டெய்லி ஃபெரி இருக்கு. இதுல உள்ள ஷெட்யூல் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்க. காலையில 7:40க்கு ஆரம்பிக்குது. ஸோ நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9:40 வரைக்கும் இருக்கு இங்க இருந்து போறது. அதே போல் அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றது இருக்கு பாருங்க, நைட்டு 8:30 மணி வரை இருக்கு. இது அப்படியே வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸாக இருக்கும். அவாங் தாங்க. ஓகே, நானும் அவாங்க வந்து இன்னைக்கு இந்தோனேஷியா போகிறோம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு, வாங்க போகலாம். நமக்கு வந்து ஆன் அரைவல் வந்து இந்தியா பாஸ்போர்ட்டுக்கு நம்ம போய் எடுக்கணும். ஆன் அரைவல் விசா வந்து அங்கே போயிட்டு இந்தோனேஷியா போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டுக்கு விசா காஸ்ட் கிடையாது, இந்தியா பாஸ்போர்ட்டுக்கு நம்ம காசு கட்டணும். அதே போல் உங்களுக்கு நீங்கள் மணி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இங்கேயே வந்து மணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உள்ளுக்குள்ளே இருக்கு. இதான் இந்தோனேஷியா காசா? ஏன்னா 1 லட்சமா இருக்கு, இல்ல பல லட்சங்களை கொண்டு போறான். சிங்கப்பூர் காசு வந்து பாத்தீங்கன்னா $1 வந்து இந்தோனேஷியாவுக்கு வந்து 11,000. ஓகே, இதான் வந்து உள்ள போற இடம், வாங்க போலாம். வந்து நம்ம இமிகிரேஷன் செக்கிங்லாம் முடிஞ்சு இப்போ சிங்கப்பூர் விட்டு வெளியாயாச்சு. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் விசா. அப்பாங்களுடைய உங்க கேரண்டி அது ஸ்பான்சர். ஆமா, ஸோ அண்ணனுடைய ஸ்பான்சர்ல வந்து நமக்கு விசா இருக்கு மல்டிபிள். அதனால இப்போ நம்ம இந்தோனேஷியா போயிட்டு திரும்ப வந்து நாளைக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் வரலாம். நம்ம எத்தனை தடவை போயிட்டு வரலாம் இல்லையா, அதான் மல்டிபிள் விசா. இப்போ நம்ம போயிட்டு நாளைக்கு திரும்ப வந்துடும். அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா அங்கே உள்ள சாப்பாடுலாம் சாப்பிட்டு வரோம். வந்து மேலே வந்து இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து இப்போ வெயிட் பண்ணுறோம். இமிகிரேஷன்லாம் 2 செகண்ட் தான். ஸோ எல்லாமே வந்து ஸ்கேனிங் தான். அதனால வந்து நமக்கு ரொம்ப நேரம் நிற்கலாம் தேவையில்லை. நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டா நம்ம வந்துகிட்டே இருக்கலாம். சிங்கப்பூர் வந்து இமிகிரேஷன் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கு. ஓகே நண்பர்களே, நமக்கு வந்து இப்போ கேட் ஓப்பன் ஆயிடுச்சு, வாங்க நம்ம போகலாம். டிக்கெட் ஸ்கேன் பண்ணிட்டு வெளியில வந்தாச்சு. பாத்தீங்கன்னா கேட் நம்பர் 3 and 4 இந்த லைன்ல நம்ம போறோம். இதான் நம்மளுடைய ஃபெர்ரி. டைம் வந்து கரெக்டா வந்து 6:50 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்துல இருட்டாயிரும். ஓகே, இதுல வந்து கீழே வந்து ஏசி, நீங்க மேலேயும் உட்காந்துக்கலாம். டிக்கெட் வந்து ஓப்பன் டிக்கெட் தான், சீட் நம்பர்லாம் கிடையாது. நீங்க எந்த சீட்ல வேணாலும் உட்காந்துக்கலாம். ஓகே, இதான் வந்து ஃபெர்ரி மகளே. உள்ளக்கு கீழே வந்து ஏசி இருக்கு, மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நின்று பாத்துக்கலாம். நாம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல மேல போவோம். வண்டி கிளம்பணும்னா மேல போயிட்டு அங்கிருந்து பார்த்தோம்னா அந்த சிங்கப்பூர் நைட்ல அந்த லைட்டிங் சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே வந்தாச்சு. ஏன்னா கப்பல் கிளம்ப போகுது. கரெக்டாக வந்து சூரியன்லாம் மறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிரும். இந்த பாருங்க, அதான் வந்து செந்தோசா. இந்த மேலே இது போகுது பாருங்க, ரோப் கார்லாம் போகுது இல்லையா. ஸோ இந்த ஃபெரி வருது பாருங்க, இந்த மாதிரி ஃபெரி தான் இப்போ நம்ம போகிறதும். ஓகே, சிங்கப்பூரை விட்டு நம்ம ஃபெரி கிளம்பிடுச்சு மக்களே. ஆஹா பாருங்க, அப்படியே எல்லா வியூவும் நம்ம பார்த்துட்டு ஜாலியாக போக போகிறோம். இந்த மாதிரி நைட்ல வந்து நம்ம அழகா பாத்துக்கிட்டே போகலாம். ஸோ அதனாலதான் வந்து இப்ப நம்ம இந்த டயத்துல வரோம். இங்க இருந்து இந்த ஃபெர்ரி டைம் வந்து பாத்தீங்கன்னா 45 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அடுத்து ரிட்டர்ன் வரும்போது பகல்ல வருவேன், அப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெளிவா காமிக்கிறேன். சிங்கப்பூருடைய இந்த அழகான லைட்டிங்கை வந்து பாக்குறதுக்காக தான் இப்ப வந்து நம்ம நைட்டு இரவு பயணமே பண்றோம். ஓகே, இப்ப பாக்குறீங்களா, இதான் வந்து மெயின் சிட்டி. பாருங்க, ஜூம் பண்றேன். பெரிய ராட்டனம் இருக்கு பாருங்க, சிங்கப்பூருடைய ராட்டனம். அழகா இருக்கு. ஆனா ரொம்ப கிட்டக்க போனா நல்லா இருக்கும், இது கொஞ்சம் தூரமா போகுது. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து கீழே ஏசியில வந்து உட்காந்தாச்சு. ஒவ்வொரு சீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு, நம்ம போன் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம வந்து இந்த ஊருக்கு பேரு பாத்தாம். பாத்தாமா பாத்தாம். இந்த ஊரு பேரு பாத்தாம். யார பார்த்தான்? ஓகே, உள்ள போயிட்டு இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த வீடியோல பேசுவோம். இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு, விசா வந்து எடுத்தாச்சு. விசா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிங்கப்பூர் டாலர் $50, $48. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாக்ஸி ஒன்று பிடிச்சாச்சு. அப்பாங்களுடைய ரெகுலர்
டாக்ஸி. ஹாய் அபாங், அஸ்ஸலாமு அலைக்கும். Waalaikumsalam. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா சாப்பிட போகிறோம். நம்ம மெயினாக வந்து இந்தோனேஷியா வந்ததுக்கே என்னன்னா சாப்பிட தான் வந்தோம். இந்தோனேஷியா ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. லைட்டு வெளிச்சம் எல்லாமே. இங்கே சில உயரமான கட்டடங்களை பார்க்க முடியுது. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வின்சோர் ஃபுட் கோர்ட் இங்கே வந்து நம்ம வந்து இப்போ சாப்பிட வந்திருக்கோம். இந்தோனேஷியாவில் சாப்பாடுலாம் ஃபேமஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கா, செம்ம கூட்டமாக இருக்குது பாருங்க. இது வந்து ஒரு ஃபுட் கோர்ட். இந்த இடத்துல ஹராம் சாப்பாடு இருக்கு, ஹலால் சாப்பாடு இருக்கு. இந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, இது வந்து ஹலால். இந்தோனேஷியால இது ஒரு ஃபேமஸான சாப்பாடு ரோஜா. நாங்க ரோஜா சாப்பிடுவோம். இது என்ன தோமியமா? தோமியம். பாருங்க தோமியம். தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் ஃபுல்லா வந்து இந்த தோமியம் ஃபேமஸ். நம்ம அது கூட வந்து சோறு வாங்கியிருக்கோம். எல்லா மக்கள் வந்து ஃபுட்பால் பார்த்துட்டு அப்படியே ஜாலியா சாப்பிட்டுட்டு அப்படியே மலேசியா மாதிரி என்ஜாய் பண்றாங்க. எல்லாமே ஊத்துங்க, எல்லாமே போடுங்க, அள்ளி போடுங்க. ஓகே சூப்பர். இது என்னப்பா சுத்தங்க? சுத்தம் கிச்சாப். இது என்ன வாழைக்காய் பஜ்ஜியா, ஊடாங் பஜ்ஜியா? இதான் வந்து ஊடாங் பஜ்ஜி. சொத்தம் கிச்சாப்பா? இதான் வந்து சொத்தம் கிச்சாப். ஓ சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. இது வந்து நம்ம தோமியம், அது எப்பவும் உள்ளதுதான், எல்லா ஊர்லயும் இது கிடைக்கும். தோமியம் சூப்பு, இறாலு. ஆஹா அருமையா இருக்கு, நல்லா சூப்பரா வந்திருக்கு, நல்லா இருக்கு டேஸ்ட். அதான் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பர். இது வந்து வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி இறால் பஜ்ஜி. இது வந்து இப்படி தொட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். சூடா இருக்கு. ஆஹா அருமையா இருக்குண்ணே, சாப்பிடுப்பாங்க. அந்த மசாலா சூப்பரா இருக்கு, இந்த வாழைக்காய் இந்த பஜ்ஜி மசாலா செம்ம டேஸ்ட். ஓஹோ நல்லா அந்த தோசை தொட்டு சாப்பிடுங்க, செம்மையா இருக்கு. அது உள்ளுக்குள்ள அந்த இறாலு அந்த எல்லாத்தையுமே பிச்சு போட்டு நல்லா சுத்தம் பண்ணி சூப்பரா பொரிச்சு எடுத்திருக்காங்க. ஆஹா அருமை, உரப்பாலாம் இல்லாம நல்லா டேஸ்டா இருக்கு. இது அப்படியே சாப்பிடலாம், நல்லா வடை பச்சி மாதிரி சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம சாப்பிட்டது 3,25,000 பாத்துங்க. 3,25,000 நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கோம். விலைய பாத்தீங்களா? நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு ஆகும் இது? சிங்கப்பூர் காசுக்கு இது வந்து சிங்கப்பூர் டாலருக்கு வந்து பாத்தீங்கன்னா $30 சாப்பிட்டுருக்கோம். இங்க வந்து 3,25,000. இந்த பாருங்க இங்க போர்டு இருக்கா, அதே போல நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஹலால் சாப்பாடு இருக்கு. அதுவும் ஹலால் சாப்பாடு தான். இந்த அக்கா உட்காந்துருக்காங்க பாருங்க. ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் மார்ட் வந்திருக்கோம். வாங்க இதுக்குள்ள போயிட்டு அப்படியே ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்தோனேஷியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பண மதிப்புல குறைந்த நாடு தான், ஆனா ரொம்ப சகல வசதிகளோட இருக்கு. இந்தோனேஷியா மாதிரி இல்லையே, மலேசியா மாதிரில இருக்கு. இந்த இடம் மட்டும் மலேசியா மாதிரி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இடம்லாம் நல்லா பெருசா இருக்கு, ஆனா மக்கள் கூட்டம் இல்ல. ரோட்லயும் சரி மற்ற இடங்கள்லயும் சரி மக்கள் கூட்டம் அதிகமா இல்ல, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ஓகே, இந்த இடத்துல இது வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மால். இது எல்லா பேர் பாத்தீங்களா சாட் டைம், அதாவது டீ டைம். இந்த பாத்தாம்ங்கிறது ஒரு தீவு. இந்த மாதிரி நிறைய தீவுகள் இருக்கு இந்தோனேஷியா தீவு. அடுத்தடுத்து இன்னும் பார்க்கலாம், காலையில நிறைய பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கடைக்கு வந்தோம். பாருங்க GoPro வந்து 4 வச்சிருக்காப்ல. ஹீரோ 4 சில்வர் 6 7 பழைய மாடல் எல்லாமே இங்க வந்தா கிடைக்குது. அதே போல ஓஸ்மோ பாக்கெட், ஓஸ்மோ ஆக்ஷன் எல்லாம் இருக்கு. எல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து பிஸ்கட் வாங்குவாங்க, நீங்க இந்தோனேஷியால இருந்து பிஸ்கட் வாங்குறீங்க. புதுசா வந்திருக்கணும் வாங்குவோமா? வந்ததுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவா? பிள்ளைங்களும் கேட்பாங்கல்ல. ஆமா தங்கம் எல்லாம் வந்து லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்கோம் மக்கள். சரிங்களா? ஒரு பில்லே வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 ருபியாவா பேரு? ருபியா. எங்க பணத்தை காமிங்க, இந்தோனேஷியா காசை. லட்சம் 1000 மேலதான் காசு. நம்ம ஒரு தடவை ஜகாத்தா போனப்ப இந்த நரி டீ காபி குடிச்சிருப்போம். அதான் இது மரநாய் காப்பி. 5,10,000. ஓகே ட்ரிமா காசி. இந்த பஸ் பாத்தீங்களா, இது வந்து மினி பஸ். மினி பஸ்லயே நல்ல ஏசி பஸ். இந்தோனேஷியா ஒரு நல்ல சூப்பரான ஒரு நாடா தான் இருக்கு மக்களே. இந்தோனேஷியா மிகப்பெரிய ஒரு நாடு. ஒவ்வொரு ஊர்லயும் போய் சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லா சுத்தலாம் இந்தோனேஷியால. ஓகே நண்பர்களே, நாம வந்து இப்ப ரூமுக்கு வந்தாச்சு. இந்த ஹோட்டல்ல தான் வந்து நம்ம ரூம் போட்டிருக்கோம். நகோயா ஹில் ஹோட்டல். அந்த மாலுக்கு பின்னாடியே இருக்கு இந்த ஹோட்டல். வாங்க போய் ரூம் பார்க்கலாம். என்னவா பெரிய ஸ்டார் ஹோட்டலெல்லாம் இருக்கு.
அது சரி, சூப்பர். அதான் ஏசிஸ்லாம் போட்டு ரெடியா இருக்கு. ஓகே, சூப்பர் ரூமா இருக்கு பார்த்தீங்களா? நல்லா ஒரு சுப்பீரியர் ரூம், சுப்பீரியர் பிரீமியம் ரூம். ஓகே, ஸோ பாருங்க, இங்கேருந்து பார்த்தா வியூ தெரியுது பாருங்க. நம்ம வந்து 8வது மாடியில் இருக்கோம் இப்போ. என் மக்களை இங்கே உள்ள பாத்ரூமை பாருங்க. பாத்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ரூம் அளவுக்கு இருக்கு பாருங்க. டப்பு படுத்துட்டு குளிக்கிற மாதிரி. இந்த ரூம் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $150 சிங்கப்பூர் டாலர். ஓகே நண்பர்களே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ சிங்கப்பூர்லேருந்து இந்த பாத்தாங் அப்படிங்கிற இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராவல் டைம் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம அந்த ஃபெரியில் வந்தது. இந்த ஊருக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா வந்து இங்கே உள்ள சாப்பாடை சாப்பிட வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இனிமேல் அடுத்த நாளைக்கும் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்து நல்லா சாப்பிடுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. நாளைக்கு வீடியோவில் பேசுவோம். டாடா, பை பாய்.